நம்மள எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குங்க. சிகப்பா இருக்கணும், அழகா இருக்கணும், கலரா இருக்கணும். அப்பதான் அது அழகு அப்படின்னு. யாருங்க சொன்னது? சிகப்போ வெள்ளையோ அது ஒரு நிறம்தான். அது அழகு கிடையாது. அழகு அப்படின்றது இறைவன் நமக்கு படைக்கிறப்பவே நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஒரு ஷைனிங்கும் க்ளோவும் க்ரோத்தும் கொடுத்துருக்கான். அதை பராமரித்து பார்த்தீங்கனாலே நீங்கள் தாங்க அழகு. கிளியாபட்ரா நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளை திட்டுறப்ப கூட இவ பெரிய கிளியாபட்ராவோ அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் கிளியாபட்ராவை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கலரும் கிடையாது, அந்த அளவுக்கு அழகும் கிடையாது. ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக காரணம் அவங்க ஸ்கின்ல இருக்க நேச்சுரலான ஷைனிங்கும் அவங்க ஹேரை பராமரித்த விதமும் தாங்க. ஆமாங்க, நம்ம ஸ்கின்னுக்குன்னு இருக்க ஒரிஜினல் ஸ்கின்னுக்குன்னு இருக்க ஷைனிங்கும் அழகையும் நம்ம பராமரித்தாலே நம்ம எல்லாருமே பேரழகியாக தெரிவோம். அதோட எப்போவுமே ஸ்மைலிங்கோடு இருங்க, இன்னும் அழகாக தெரிவோம். அதெல்லாம் விட்டுட்டு கெமிக்கல் முறையில் கிடைக்கிற என்னென்னவோ இப்போது இன்ஜெக்ஷன் போடுறது, என்னென்னவோ பண்ணுறாங்க. தான் ஒரு கலராக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி சடன் ஒரு ஏஜுக்கு மேலே அந்த ஸ்கின்னோட க்ளோ எல்லாமே இழந்து அவங்களுடைய ஃபேஸும் ஹேருமே டேமேஜ் ஆக முடியுது. ஸோ இயற்கையான முறையில் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு இருக்குது. அதை கொண்டு பராமரிங்க. இயற்கை போலவே நம்மளும் அழகாக வாழுவோம்.